Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 191. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த எனரு ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டு ஏஞ்சல் ஐலாண்டியே சோழிய முடிச்சிட்டான்ல. அத பார்த்த சில பேர் செம்மையா காண்டாவாங்க, சில பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பாவம் நிறைய பேர் தாளெல்லாம் தாங்க முடியல, ஏன்னா அது அவங்க பிறந்து வளர்ந்த இடமாச்சே. அப்படியே கட் பண்ணி கீழே இருக்க ஹெவன் கேட்டை காட்டுறாங்க. எல்லா மக்களும் வாயை பொழந்துகிட்டு பாப்பாங்க. என்ன பஞ்சாயத்துன்னா அந்த மொத்த கேட்டுமே அழிஞ்சு போச்சு, அதுவும் கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள. சரி, இப்ப எல்லாமே அழிஞ்சு போச்சு, ஏஞ்சல் ஐலாண்டுன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இனி எங்க போறது? இந்த கிளவுட்ஸோட எண்ட் வழியா ப்ளூ சீக்கு தான் போகணும். ஆனா இன்னுமே ஒயிட் சீல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களையும் எப்படியாச்சும் சேர்த்து காப்பாத்தி கூட்டு போகணும்ல. ஆனா அங்கேயே ஒரு பஞ்சாயத்து. என்னன்னா அந்த எனரு பண்ண பிளாஸ்ட்ல மில்கி ரோடே கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. அது இருந்தா மட்டும்தான் அவங்கள மேல இருந்து கீழே சேஃப்டியா கொண்டு வர முடியும், இல்லன்னா ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. அதே நேரம் அங்க மேல இருக்கவங்க நிலைமை ரொம்ப மோசம். என்னன்னா கண்ணா பின்னாடி இடி விழுது இல்ல, அந்த இடி சிலது கப்பலுக்கு பக்கத்துல விளம்புது, என்ன ஆகும்? அந்த வேவ்ஸ்ல அது இன்னொரு கப்பலை போய் இடிக்கும். சோ இப்படி மக்கள் எல்லாருமே பயங்கரமா அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க. மேல இருந்து விழுற இடியில அந்த ஒயிட் சீ எல்லாம் கண்ட மீனிக்கு டேமேஜ் ஆயிட்டு இருக்கும். அதை பார்த்து அந்த அமேசான் பாட்டியே ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. மொத்தத்துல ஸ்கைப்பியா கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வருது. அங்க எனருக்கு செம ஹாப்பி, ஏன்னா அவன் நினைச்ச மாதிரியே எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்குது. கோல்டன் பெல் மட்டும் கிடைச்சா வேலை முடிஞ்சுன்னு அப்படியே தேடிட்டே போவான். அப்போ ஒரு இடத்துல இறங்கி போய் நின்னு ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு, கோல்டன் பெல்லுமா. பார்த்தா அப்படியே பெருசா பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கும். இதுதான் ஷண்டோராவோட லெஜெண்டரி பிரைடு. ஒரு கடவுளுக்கு இதை விட பெஸ்டான விஷயம் வேற என்ன இருக்கு? 400 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குன பெல்லு, அதுவும் தங்க பெல்லு. இதுக்காக எத்தனை பேர் சண்டை போட்டு செத்து போயிருக்காங்க. ஆனா கடைசியில இது இவனுக்கு தானே சொந்தமாச்சு. அதனால அவனையே அவன் ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். இங்க பாவம் லூஃபியால முடியல, மேல ஏறுவான் விழுவான் இப்படியே போயிட்டு இருக்கும். அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுவாங்க. அந்த எனருவோட கப்பல் மூவ் பண்ணாம ஒரே இடத்துல அப்படியே நின்னுட்டு இருக்குது. அப்பவே தெரிஞ்சு போச்சு அந்த எனரு கோல்டன் பெல்ல கண்டுபிடிச்சிட்டான்னு. இப்ப அவன் அதை எடுத்துட்டானா அவ்வளவுதான், இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த இடத்தையே கம்ப்ளீட்டா அழிச்சிருவான். அதனால பேசாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு நம்பி சொல்லுவான். ஆனா லூஃபி கேக்குற மாதிரி இல்ல. அவனும் எவ்வளவோ ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்துட்டா முடியல. இனிமேட்டு எதுக்கு போலான்னு சொன்னா அவன் அந்த வேவரை கூட நான் அதை யூஸ் பண்ணி மேல போறேன்னு அதுல ஏறி சல்லுன்னு மேல போவான். ஆனா அந்த கோல்டு பாலோட வெயிட் ரொம்ப அதிகம், இழுக முடியாம மறுபடியும் கீழே வந்து பர்த்னு விழுவான். நமிக்கே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். லூஃபி எத்தனை டைம் கீழே விழுந்தாலும் விடுறதாவே இல்ல, திருப்பி மேல ஏறிக்கிட்டே தான் இருப்பான். உடனே நமி பயங்கரமா யோசிப்பா, எப்படி மேல போறது? எனருவோட ஷிப்பு ரொம்ப ஹைட்ல இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அதாவது கீழே இன்னும் ஏகப்பட்ட பேர் மூவ் பண்ணாம இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ண போற மாதிரி சொல்லியிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் இந்த ஐலாண்ட்ல இருந்து எல்லாருமே எஸ்கேப் ஆகல அப்படின்னா அவங்களையும் எப்படியாச்சும் காப்பாத்தணும்ல. சோ அதை நினைச்சு பீதியாவா. இங்க எனருக்கு செம்ம ஹாப்பி, அந்த பெல்லு கிடைச்சிருச்சு, இனி நம்ம தான் இந்த உலகத்துக்கே கடவுள், நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுன்னு. அந்த டைம் இங்க உசோப்பு ஐயோ மேல இருந்து ஏதோ ஒண்ணு கீழே விழ போகுது, செத்தோன்னு நடுங்கிட்டு இருப்பான். ஆனா பெரிய சைஸ்ல ஒரு இலை ஒண்ணு வந்து விழும். அதுல பார்த்தா ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு டைரக்ஷனை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஐசா பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவா, இது லூஃபி நமி கிட்ட இருந்து வந்த மெசேஜ், சீக்கிரமா வந்து பாருங்கன்னு. என்னடான்னு போய் பார்த்தா வெஸ்ட் டைரக்ஷனை மென்ஷன் பண்ணி அதுக்கு கீழே வெஸ்ட் சைடா இந்த கொடியை வெட்டி விடுங்கன்னு சொல்லி எழுதியிருப்பான். இவ்வளவு பெரிய ஜெயன் ஜாக்க வெட்டுனா என்ன ஆகும்? ஏன் இவன் இப்படி எழுதியிருக்கான்னு ஒண்ணும் புரியல. ஆனா அதை கூட நம்ம பழுக பண்ணிடுவானுங்க. ஆனா வெஸ்ட் சைடு எதுன்னு கண்டுபிடிக்கணுமே. எதுவா இருக்கும் எல்லாம் பதறும் போது ஜோரோ தான் கண்டிப்பா எனரு ஷிப் இருக்கே அந்த பக்கம் தான் அடிச்சு சொல்லுவான். அந்த டைமுங்கும் போது மேகம் எல்லாம் மறுபடியும் கண்ணா பின்னான்னு ஒன்னா சேரும். எல்லாருமே ஒரு செகண்ட் வாயை பழந்துகிட்டு பாப்பாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த எனரு பையன் மறுபடியும் ஒரு பெரிய ஸ்பியரை உருவாக்கிட்டான். ஆல்ரெடி போட்ட ஒரு குண்டுலயே அந்த ஏஞ்சல் ஐலாண்டே கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. இதுல அடுத்த குண்டு போட்டான்னா என்ன ஆகும்? இதுல வேற இந்த இடத்த அழிச்சிட்டு தான் தலைவர் என்லெஸ் வர்த்த கிரியேட் பண்ண போறாராமா. அதனால ஒரேடியா காலி பண்ணிடுறேன்னு கீழே நம்மளுக்கு இருக்காயிலே அந்த இடத்த தான் பாத்துக்கிட்டு இருப்பான். அதான் அந்த ஜெயா தீவு. உடனே அதை பார்த்துட்டு எல்லாத்துக்குமே செம காண்டாவும். இதுல இன்னொரு பீதியாக வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஏஞ்சல் ஐலாண்ட் அட்டாக் பண்றதுக்காக ஒரு பெரிய ஸ்பியர் உருவாக்குனால அதை விட இந்த ஸ்பியர் ரொம்ப பெருசு. இதை வச்சு அடிச்சானா டெஃபினட்டா இந்த தீவுல இருக்க யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. ஐயோ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு எல்லாம் பதறுவாங்க. அவன் இதுதான் ஸ்கைப்பியாவோட ஃபேர்வெல் டே, இதோட எல்லாத்தோட சொல்லிய முடிச்சிடறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க லூஃபிக்கு எல்லாம் பார்த்துட்டு செம காண்டாவும். அவன் பண்ற வேலையை வச்சே நல்லா தெரியுது அந்த பெல்லை எப்படியோ எடுத்துட்டான்னு. இனிமேட் இந்த லேண்டால அவனுக்கு எந்த யூஸும் இல்லையே. இவ்வளவு நேரமா எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்த நமியே இவனை சும்மா விடக்கூடாதும்பா. ஏமா நீ எஸ்கேப் ஆலையான்னு கேட்டா நான் போகணுமா இல்ல அந்த பெல்ல அடிக்க உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? நல்லா யோசிச்சு சொல்லுன்ன உடனே கண்டிப்பா போய் அந்த பெல் அடிக்க தான் போறேன்பா. இப்ப என்னன்னா நம்ம நமியே இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போனாலும் நம்ம லூஃபியால இந்த வேவரை கரெக்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது. திருப்பி மேல ஏறேன்னு சொல்லி கீழே வந்துகிட்டே தான் கிடப்பான். அதனால நான் உன்னை கூட்டு போறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் போடுவா. என்னன்னா இவ உசுருக்கு ஆபத்து வரக்கூடாதாமா, அதை மட்டும் கேரண்டியா சொல்லுன்ன உடனே கண்டிப்பா நான் உன்னை பாத்துக்கிறேன்பா. இப்ப என்னன்னா இவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ், அதை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா எப்படியாச்சும் அந்த ஷிப்புக்கு போய் இவங்க சேர்ந்துடலாம். நமி அனுப்பின மெசேஜ் அவங்க பாத்துருப்பாங்க
இருப்பாங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கை. சரி நடக்கிறது நடக்கட்டும்னு மேல பார்த்து நமி பயங்கரமா பீதியாகிறதோட இங்க உசோப்பு நம்ம நமி என்ன பிளான் பண்ணிருக்கான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். என்னன்னா இவங்க அந்த கிளைய வெஸ்ட் சைடு வெட்டி விட்டாங்கன்னா அந்த ஜெயன் ஜாக் அப்படியே ஷிப்பு பக்கம் சாயும். அது மூலியமா அவங்க அந்த ஷிப்புக்கு ஜம்ப் பண்ணிடலான்னு ஒரு ஐடியா. ஆனா இது ரொம்ப மோசமான ஐடியாவாச்சு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஜோரோ பார்த்துட்டு அப்ப நீயே போய் அவங்கள ஸ்டாப் பண்ணுவான். அவங்க எல்லாம் உசோப்பு சொன்னா மட்டும் கேட்டுருவாங்களா, போடா வெண்ண விளக்கு என்னன்னு கத்திட்டு கிடப்பான். அப்புறம் என்ன வெட்டி பேச்சு. இது முட்டாள்தனமான ஐடியாவாவே இருந்தாலும் இதை இவங்க பண்ணித்தான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்ல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஐசா மேல இடி வந்து விழுந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல வைப்பர் வந்து காப்பாத்தி இருப்பான். அதுக்கப்புறமும் விடாம அடுத்தடுத்து அட்டாக் விழுந்துகிட்டே இருக்கும். எல்லாம் மாத்தி மாத்தி காப்பாத்திட்டு கிடப்பாங்க. என்ன பஞ்சாயத்துனா இதே மாதிரி இடி விழுந்துட்டே இருந்துச்சுன்னா இவங்களால இந்த கிளவுட் மேல ஸ்டேபிளா இருக்க முடியாது. கிளவுடோட பிச்சுக்கிட்டு கீழே தான் விழுவாங்க. அதனால இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடலாம்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு ஓடுவாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஜோரோ என்ன சொல்லுவான், அந்த ஒயின்ஸ் அவன் கட் பண்ணி விட போறானாமா. ஏன்னா எனருவை ரீச் பண்ண அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு வழி அது மட்டும்தான். இப்படி இவன் வேகமா வர்ற மேட்டர் எனருக்கு தெரிஞ்சு போச்சு. இவனுங்க என்ன பண்ணாலும் அடங்கவே மாட்டானுங்க போலயே. இனிமேட்டு இவனுங்க என்னதான் அட்டாக் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணாலும் இல்ல எஸ்கேப் ஆக பிளான் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப லேட் மேன். இனி எல்லாம் உங்களால எதுவும் பண்ண முடியாது. இந்த சர்வைவல் கேமுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே உங்க தலைவிதிப்படிதான் நடக்கும். ஏன்னா அந்த விதியவே எழுதுனது நான் தானே. இப்படி சொல்லிக்கிட்டு ஜோரோ மேல எக்கச்சக்கமா லைட்னிங் வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா நம்மால உசாரி எல்லாத்துலயுமே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பானா. உசோப்புகள்லாம் அப்படி பார்க்கும்போது செமையா பீதியாகும். இப்போதைக்கு இவன் ஒருத்தனால மட்டும்தான் அந்த வெயினை கட் பண்ண முடியும், எப்படியாச்சும் பண்ணிருன்னு சொல்லிட்டு இருப்பானா. அங்க ஜோரோ காட்டுத்தனமா எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகி ஒரு ஜம்ப போட்டு ஒரே போடு 2 சுத்து போயிருக்கும்ல, அதுல ஒரு சுத்து காலி. அவ்வளவுதான். உசோப்புகள்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி தாண்டா மாஸ்காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேட்டா அவன் மேல வந்து தண்டர் விழும். அவ்வளவுதான். கருகி போய் அப்படியே பேனு கீழே விழுவான். போச்சா எல்லாம் அந்த எனரு தான் டைரக்டா வச்சு அடிச்சிருக்கான். உசோப்புக்கு என்ன பண்ணதுனே தெரியல, போட்டு கத்திட்டு கிடப்பான். ஐயோ எல்லாத்தையும் கெடுத்துட்டானேன்னு. இப்ப என்னன்னா அவன் ஒரு சைடு கட் பண்ணியுமே அது சாயிற மாதிரி இல்ல, அந்த பிளான்ட் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. சோ என்ன பண்ணலான்ட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது வைப்பர் என்னடா நீங்க இவ்வளவு வீக்கா இருக்கீங்க, நான் பாத்துக்கிறேன்ட்டு கெத்தா கிளம்புவான். அந்த ஐசா குட்டி பொண்ணு வேண்டாம் வேண்டான்னு கதறுவான். ஆனா அவன் நான் போய் பெல் அடிச்சே தீருவேன்பான். அந்த மரத்தை வெட்டலாம் வரல, பெல் அடிக்கணும்னு கிளம்புறான். ரோபின் தடுக்க போவான். நான் உசோப்பு அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாத, அவனுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணட்டும். ஏன்னா அவன் பாடியில பயங்கரமா அடிபட்டு இருக்குது இல்ல. இப்போதைக்கு இவங்களோட மெயின் ப்ரையாரிட்டியே எப்படியாச்சும் மிச்ச பாதையை கட் பண்ணி ஆகணும். அப்பந்தான் சரிப்பட்டு வரும்னு உசோப்பு எந்த இடத்துல அடிச்சா கரெக்டா இருக்கும்னு பயங்கரமா செக் பண்ணுவான். அப்புறம் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டாரை வச்சு அடிச்சு தெரிய விட போறேன். ஏன்னா நான் ஒரு பைரட்டு எவ்வளவு பெரிய பருப்புன்னு காட்ட வேண்டாமான்னு கத்திக்கிட்டே ஓடுவான். இங்க சஞ்சி பியரு சாப்பரு இவங்க 3 பேத்தையும் சேஃப்டியா ஒரு இடத்துல படுக்க போட்டிருப்பாங்க. வைப்பரு நான் பெல் அடிச்சே தீருவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். உடனே அவங்கிட்ட ஒரு கதை சொல்லுவான். 400 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டி ஆஃப் கோல்ட பார்த்ததா ஒரு எக்ஸ்ப்ளோரர் போய் சொல்லிட்டாரு. அதனால மக்கள்லாம் அவரை பார்த்து கேவலமா சிரிச்சாங்க. அந்த பிரச்சனை அவரோட முடியல, அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அது பாஸ் ஆகி வந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலேயே இப்ப வரைக்கும் கடலுக்கடியில கோல்ட தேடிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் அந்த கோல்டு பெல் அடிச்சா கண்டிப்பா வானத்துல தான் சிட்டி ஆஃப் கோல்டு இருக்குன்னு அவருக்கு தெரிய வரும். அதனால தான் லூஃபி போயிருக்கான்னு சொல்லுவாளா. அதை கேட்டுட்டு வைப்பர் செமையா ஷாக் ஆயிருவான். அந்த டைமுங்கும் போது இங்க உசோப்பு ஸ்ட்ராங்கா இருக்க அந்த மரத்தை அடிச்சு உடைச்சு எப்படியாச்சும் சரிச்சிடணும்னு என்னென்னமோ பண்ணி முக்கிய அடிப்பான். பெருசா எந்த எஃபெக்டும் இருந்த மாதிரி இல்ல, ஆனாலும் விடாம வளைச்சு அடிப்பான். இங்க ரோபின் சொல்லிட்டே தான் இருப்பா. இந்த நிலைமையில கூட லூஃபி பைய விடாம அந்த விஷயத்தை எப்படியாச்சும் நிறைவேற்றியே காட்டணும்னு கஷ்டப்பட்டு அங்க போராடிட்டு இருக்கான். எஸ்கேப் ஆனும்னு நினைச்சிருந்தா அவன் எப்போ எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஆனா அவன் பண்ணல. லூசு பையன் உடனே வைப்பர் ஷாக் ஆகி அவரோட பேர் என்ன ஏதுன்னு விசாரிப்பா. மான் பிளாங்க் கிரிக்கெட்டும்பாலா. உடனே வைப்பர் தேம்பி அழுவான். அட இது நோலாண்டோட வம்சாவளின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கதறி அழுவான். என்னது இது தண்ணி விழுது மழை பெய்தான்னு சொல்லிட்டு ஐசா மேல எட்டி பாப்பா. அவளை பார்க்க விடாம வைப்பர் அமுகி பிடிச்சுக்குவான். இப்பதான் இவனுக்கு மேட்டர் எல்லாமே நல்லா புரிய வருது. இதெல்லாமே நடக்கிறது அந்த பெல்ல அடிக்கணுங்கிறக்காக மட்டும்தான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நோலா திரும்பி வா, எப்படியாச்சும் அந்த பெல்ல நம்ம அடிச்சிடலாம், அந்த சத்தம் எப்படியும் நோலாண்டுக்கு கேட்கும் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான். அங்க நோலா அவங்க 2 யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே பயங்கரமா எந்திரிக்கும். ஏன்னா இந்த பாம்பு 400 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்குது. கல்கரா நோலாண்டு கூட இருந்துச்சே அந்த குட்டி பாம்பு இதுதான். அவங்களுக்காண்டி எப்படியாச்சும் பெல்ல அடிச்சே தீரணும்னு வேகமா வந்து அந்த மரத்தை ஒரே இடி. பாவம் அதுக்கு கண்ணாமொழி எல்லாம் பிதுங்கிரும். ஆனா அந்த மரம் இப்பதான் அதிர ஆரம்பிக்கும். இங்க உசோப்பு புலம்பிட்டு இருப்பான். ஏன்னா அவன் முக்குன்னு முக்கி என்னதான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு இருக்கும் போது வைப்பரு வலிய விடு, இனி நான் பாத்துக்கிறேன்ட்டு அவன் பாட்டுக்கு மேல ஏறுவான். ஏறும்போது யோசிச்சுக்கிட்டே தான் ஏறுவான். என்னன்னா நோலாண்டோட வம்சாவளி இந்த கோல்டு பெல்லோட சத்தத்துக்காக இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா எப்படியாச்சும் இந்த விஷயத்தை நிறைவேற்றி ஆகணும்ல. அதனால அழுதுகிட்டே போய் அந்த மரத்துல கைய வச்சு ரிஜெக்ட் டயல யூஸ் பண்ணி ஒரே அடி, பெரிய சைஸ்ல ஒரு ஓட்டை. அதை பார்த்துட்டு அத்தனை பேருமே மறந்துருவாங்க. அட முட்டா பையல ரிஜெக்ட் டயலையாடா யூஸ் பண்ணேன்னு. ஏன்னா அதை ஆல்ரெடி 3 டைம் யூஸ் பண்ணிட்டான். 2 டைம் தான் மேக்ஸிமம். ஆனா 4வது டைம் இப்ப பண்ணிட்டான்ல. அதனால பேனு கீழே விழுவான். அவன் விழும்போது கரெக்டா அந்த ஜெயன் ஜாக்கும் அப்படியே சாஞ்சு கீழே விழும். இது தெரிஞ்ச உடனே நம்ம நமி லூஃபிய ரெடியா நிக்க சொல்லுவா. அவன் ஃபுல் பவர்ல போ, நான் பாத்துக்கிறேன் பானா. அவன் என்னடான்னா இது வரைக்கும் இந்த ஜெட் டயலோட மேக்ஸிமம் பவரா ட்ரை பண்ணதே இல்லையாமா. இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். என்ன இது செம்ம ஸ்ட்ராங், எப்படி கண்ட்ரோல் பண்ண போறேன்னு தெரியலம்பா. அப்ப யோசிக்காம பண்ணுபானா. சார் ரைட்னா அப்படியே ஒரு முறுக்குவா பிச்சுக்கிட்டு போகும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த குண்டை இழுக்க முடியல. ஆனா அந்த ஜெயன் ஜாக் வெயின் அப்படியே சரிய
சரிய கொஞ்சம் கிரிப்பு கிடைக்குமா அதை யூஸ் பண்ணி அப்படியே பிச்சுக்கிட்டு மேல போவாங்க. கடல்ல இருந்து பாக்குற மக்கள் எல்லாம் மிரண்டுருவாங்க. என்னடா நடக்குது அங்க, இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்ததே இல்லையே, வாட் அ மெடிக்கல் மிராக்கிள்னு. இனி எல்லாமே லூஃபி நமி கையில தான் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கை ஐலாண்ட் மட்டும் அழிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அந்த பெல்ல என்னைக்குமே வாழ்க்கையில அடிக்கவே முடியாது. ஏன்னா வாழ்க்கையில இனிமேட்டு அந்த பெல்லோட சவுண்ட் கிரிக்கெட்டால கேட்கவே முடியாது. இவனுங்க வேற இங்க புகஞ்சு போய் கிடக்குறானுங்க. இன் கேஸ் அந்த வில்லப்பைய எனரு மட்டும் ஜெயிச்சான், அவ்வளவுதான், எல்லாருமே காலி. நமி லூஃபி மேல நம்பிக்கை வச்சு போங்க, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடுங்க, வெற்றாதீங்க நீங்க உசோப்பு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். அங்க நமி வேவர ஃபுல் ஃபோர்ஸ்ல முறுகி பிடிச்சு பிச்சுக்கிட்டு போவா. அத பார்த்த எனரு, அட ஏன்பா ஏன் கொஞ்ச நேரம் பொறுமையா வெயிட் பண்ண மாட்டீங்களா, ஏப்பா பார்த்தாலும் உங்களுக்கு அவசரம், சரி இந்தா வச்சுக்கங்கன்னு ஏகப்பட்ட லைட் நீங்க யூஸ் பண்ணி அடிப்பான். நமி பார்த்துட்டு மிரண்டுவா, ஐயோ நம்ம செத்தோன்னு. ஆனா லூஃபி நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு, அந்த லைட் நீங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் பானா சொன்ன மாதிரியே அது வந்து அடிக்கும் போது நம்மால அதெல்லாத்தையும் ரிப்பல் பண்ணி விட்டுருவான். ஆனாலும் அந்த வில்லப்பைய பதற மாதிரி இல்ல, எவ்வளவு சொன்னாலும் இவங்க திருந்த மாட்டாங்க. சரி ரைட்டு, நம்ம ஸ்டைல கவனிக்க வேண்டியதானே. அந்த வெயின் இருக்குல்ல அதோட எண்ட்ல இருந்தே அட்டாக் பண்ணுவான். ஏன்னா அப்பதானே அது மொத்தமா அப்படியே கீழே விழும், இவங்களால மேல வர முடியாது. ஏதாச்சும் பண்ணுன்னு லூஃபி கத்துவான். வேற என்னதான் பண்ண முடியும் நமியால, ஆல்ரெடி ஃபுல் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கா. இப்ப மட்டும் அந்த கப்பலை பிடிக்காம இவங்க மிஸ் பண்ணாங்க, இதுக்கப்புறம் அந்த கப்பலை எப்பவுமே பிடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வர்றதுக்கு எதுவுமே இல்லையே. அதுக்கப்புறம் எனருவ தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவா. லூஃபிக்கெல்லாம் செம்ம காண்டாவும். இங்க அவன் பண்ணிட்டு இருக்க அட்டாக்ல அப்பரியாடே கம்ப்ளீட்டா நில குலைஞ்சு போயிட்டு இருக்குது. இனிமேட்டெல்லாம் 10 பிசாக்கு தேராது. ஏன்னா எல்லா இடமும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நமி லூஃபிக்கு என்ன ஆகும்னு தெரியலன்னு உசோப் இங்க கதறிட்டு இருப்பான். நம்மால இங்க விடுவானா, நமி மேல அட்டாக் பண்ண வர லைட்னிங் எல்லாத்தையுமே அவன் கையை வச்சு தட்டி விட்டுருவான். அந்த எனரு, என்னதான் நீ லைட்னிங்க தட்டி விட்டு வந்தாலும் என்கிட்ட எல்லாம் உன்னால வர முடியாது, அந்த வேகத்துல கீழே போய் விழுந்து நான் எப்படி இந்த இடத்த மொத்தமா அழிகிறேன்னு சந்தோஷமா பார்த்து கண்டு கழியுங்கள்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பான். பொய்யால நான் வந்தேன் நீ செத்தடான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மரம் சரிய நம்ம ஆளுக பீச்சுக்கிட்டு மேல போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.